மாடு வரையறான். யானை மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏய் என்னடா என்ன ஆப்பிரிக்கா வரையறீங்க? கொஞ்சம் ரெட் புல் சிம்பிள் வரைஞ்சு வச்சிருக்கேடா. கழுத்து ஏன்னா எத்திக்கணும் இருக்கு. 4 காலம் முன்னாடி வந்துடும். மடி வேணும்னே அதே வாழாக்கிட்டான் பாரு. அந்த மாடை பிடிச்சா காட்டுவோமா? ஏய் இதான் அவனை வந்து என்னடா இது பால் வடிகிற மாதிரி என்ன போடுறீங்களா? அது மிரளுதுடா. அது பார்த்துட்டு பானை ஐயோ ஐயோ. பானை வரையணும்னா பானை வரையணா. எங்க அப்பா என்ன கொல்ல போறாரா? எதுக்கு? எங்க அப்பா வேட்டியை வாங்கிட்டு வந்தேன். கொசு அடிச்சு ரத்தம் போட்டுருச்சு அதுல. அதை விடுங்கண்ணே. மாடோ இனத்தையே கொலை பண்ணிக்கிருக்காரு ஒருத்தர். அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. டேய் மாடு டைரக்டா பானைக்குள்ளே வந்து பால் பீச்சலாம். இங்க அப்படியே எட்டிக்கிட்டு மிதிச்சுன்னு வச்சுக்க. சாரு மாடு இனத்துக்கே நீ செய்யற துரோகம் இதெல்லாம் பண்ணாத. உருவம்லாம் கிடையவே கிடையாது. அழிக்கலாம். சரி மாடு வாயா. ஜல்லிக்கட்டு எல்லாம் ப்ரொடெஸ்ட். இது மாடா இருந்தா அழிக்காம மாடு கிடையாது. பரவாயில்ல விடுங்க. வரைஞ்சிட்டாருன்னு இதுக்காக ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் இதை வச்சு நான் ஏதாவது பண்ண முடியும். இந்த வாயை போடுங்க. இது வாயை வரைஞ்சிரு. கிரியேட்டிவா வரைஞ்சிருக்கேன். என்னைய பத்தி எப்படி சொல்றாங்க? மாடு கீழே மாடுன்னு எழுதி போடுங்க. நடுவில் மாடுன்னு எழுதுங்க. மாடு ஐயோ தப்பா போட்டாரு. ஓகே போதும் கோபி.